அனைவருக்கும் வணக்கம். மங்களங்கள் அருளும் வரலட்சுமி விரதத்திற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் லக்ஷ்மிகரமான மயில் கோலம் போடும் முறையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்திற்கு முதல் நாளான வியாழக்கிழமையே வீட்டை நன்றாக சுத்தம் செய்து ஈசான்ய மூலை அல்லது பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும். வீட்டு வாசலில் மங்களகரமான மாவிலை தோரணம் கட்டி அழகிய அரிசி மாவு கோலம் போட வேண்டும். பூஜை அறையில் சிறிய மரப்பலகை அல்லது மண்டபம் அமைத்து கோலமிட்டு அலங்கரியுங்கள். அதன் மேல் நுனி வாழை இலையை பரப்பி அதில் நெல் அல்லது பச்சரிசியை பரப்ப வேண்டும். பிறகு செம்பு, பித்தளை அல்லது வெள்ளி சொம்பில் தண்ணீர், பச்சரிசி, ஏலக்காய், லவங்கம், நாணயம் மற்றும் எலுமிச்சை பழம் சேர்த்து மகாலட்சுமியின் கலசத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். இப்போது இந்த மங்களகரமான நாளில் நமது பூஜை மண்டபத்திற்கும் வாசலுக்கும் அழகு சேர்க்கும் 5க்கு 3 இடுக்கு புள்ளி மயில் கோலத்தை போடலாம். மையத்தில் அழகான ஒரு பூவை வரைந்து அதை சுற்றி வட்ட வடிவில் 6 மயில்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இருப்பது போல இணைத்து வரைந்து கொள்ளுங்கள். வெளிப்புற இதழ்களும் புள்ளிகளும் இந்த மயில் கோலத்திற்கு தனி அழகை தரும். இந்த எளிய மற்றும் அழகான மயில் கோலமிட்டு லக்ஷ்மி தேவியை உங்கள் இல்லத்திற்கு அன்போடு வரவேற்போம். சுபிக்ஷம் பெருகட்டும். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.